முன்னாள் ஜனாதிபதியான மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் வெள்ளைவானில் கடத்தப்பட்டவர்களின் உடல்கள் அதாவது சடலங்கள் முதலைக்கு இரையாக போடப்பட்டது என்பது உண்மை என முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பான செய்திகள் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றது. இந்த விடயம் தொடர்பில் தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். முன்னாள் அமைச்சரான ராஜித சேனாரத்ன அவர்கள் தற்பொழுது பரபரப்பு தகவல் ஒன்றினை வெளியிட்டிருக்கின்றார். அதாவது முன்னாள் ஜனாதிபதியான மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் வெள்ளைவானில் கடத்தப்பட்டவர்களின் உடல் பாகங்கள் முதலைக்கு இரையாக போடப்பட்டது என்பது தனக்கு குற்ற விசாரணை பிரிவினர் தெரிவித்ததாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அது தவிர மஹிந்த ஜனாதிபதியாக இருந்த போது அவரது தனிப்பட்ட பாதுகாப்பு உத்தியோகத்தராக இருந்த நபர் பின்னர் குற்றப்புலனாய்வு பிரிவில் இணைந்து கொண்டு இந்த தகவலை எல்லாம் மூடி மறைக்க உதவியதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அது தவிர கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் இந்த விசாரணைகள் எல்லாம் ஸ்தம்பிதம் அடைவதற்கு காரணம் தேவையில்லாத பதட்டம் என குறிப்பிட்டிருக்கின்ற அவர் அப்போதைய காவல்துறை விசாரணை பிரிவின் பிரதான அதிகாரி இந்த விடயங்களை எல்லாம் முன்னெடுத்து செல்வதற்கு இடையூறாக இருந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டி இருக்கின்றார். அது தவிர இது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு ஒரு அரசாங்கத்திற்கு 5 ஆண்டு காலம் போதாது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது இந்த விவகாரங்கள் எல்லாம் விசாரிக்கப்பட்டு அதற்கான தண்டனை அவர்களுக்கு வழங்குவதற்கு ஒரு அரசாங்கம் அதாவது ஒருவரின் ஆட்சி காலம் என்பது 5 வருடங்கள் போதாது, அவர் தொடர்ந்து இருந்தால்தான் இந்த விசாரணைகள் எல்லாம் முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்கின்ற விடயத்தை அவர் சுட்டிக்காட்டி இருக்கின்றார். அனைவருக்கும் தெரியும் அந்த யுத்தம் முடிந்த பிறகு அதாவது 2009ஆம் ஆண்டு உள்நாட்டு யுத்தம் நிறைவடைந்ததன் பின்னர் பல தகவல்கள் இந்த ராஜபக்சர்கள் தொடர்பாக வெளிவந்தது. அதிலே முக்கியமான தகவல்கள் வெள்ளைவானில் கடத்தப்பட்ட தமிழர்கள் உட்பட பலரை ராஜபக்ச குடும்பத்தினரால் முதலை வளர்க்கப்பட்டது. அந்த முதலைக்கு இவர்களது உடல் பாகங்களை வெட்டி இரையாக போட்டார்கள் என்கின்ற ஒரு தகவல் ஒன்று அந்த நேரத்தில் பெரிதும் பேசப்பட்ட விடயமாக இருந்தது. ஆனால் ஒரு கட்டத்தில் அது வதந்தியாக இருக்குமோ என்கின்ற ஒரு கேள்வியும் வந்தது. யாராவது இப்படி செய்வார்களா, இந்த ஆட்சியாளர்களாவது இப்படி செய்வார்களா, அல்லது எந்த மனிதர்களாவது இப்படி செய்வார்களா என்கின்ற சில கேள்விகளும் அப்போது எழுப்பப்பட்டது. இருந்த போதிலும் ராஜபக்சர்கள் செய்யக்கூடியவர்கள் தான் என்பதில் தமிழர்களும் உறுதியாக இருந்தார்கள். அதன் பின்னராக இந்த கதை மெல்ல மெல்ல மறைந்து போயிருந்தது. இப்படியான சூழ்நிலை தான் அந்த சம்பவங்கள் அனைத்துமே உண்மை, அதாவது அப்போது பேசப்பட்ட சம்பவங்கள் அனைத்துமே உண்மை என்பதை முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தற்பொழுது வெளிப்படுத்தி இருக்கின்றார். இது தொடர்பாக இந்த அனுர ஆட்சியின் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு அவர்களுக்கான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் தற்பொழுது இருக்கின்ற மக்களின் கோரிக்கையாக இருக்கின்றது. அது தவிர இப்படியான ஒரு கொடூர சம்பவத்தை அவர்கள் செய்திருக்கின்றார்கள், இவர்கள் எந்த அளவிற்கு மோசமாக நடந்து கொண்டிருக்கின்றார்கள், இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி எவ்வளவு அநியாயத்தை செய்திருக்கின்றார்கள், எவ்வளவு துன்புறுத்தல்களை செய்திருக்கின்றார்கள் என்பதையும் இந்த விடயத்தின் ஊடாக அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்கின்றது என்றும் பலர் கருத்துக்களை கூறி வருகின்றார்கள். ஆகவே தங்களது பிள்ளைகளை காணவில்லை, தங்களது உறவுகளை காணவில்லை என்று பல தமிழர்கள் வீதி வீதியாக இருந்து போராடி வருகின்றார்கள். பல தமிழ் தாய்மார்கள் போராடி வருகின்றார்கள். அதனை தாண்டி தமிழ் பெண்கள் ஆண்களிருந்து பலர் போராடி வருகின்றார்கள். காணாமல் ஆக்கப்பட்ட கடத்தி செல்லப்பட்ட எங்களது உறவுகளுக்கு என்ன நடந்தது என்கின்ற கேள்வியை எழுப்பி வருகின்றார்கள். அப்படியெல்லாம் இருக்கின்ற போது அவர்கள் முதலைக்கு இரையாகி இருக்கின்றார்கள் என்கின்ற தகவல் தான் கிட்டத்தட்ட கிடைத்திருக்கின்றதை இவரது கருத்தின் ஊடாக என்கின்ற ஒரு பார்வையையும் இங்கு நோக்க வேண்டி இருக்கின்றது. அப்படியானால் தமிழர்களுக்கு எவ்வளவு அநீதி இந்த மண்ணிலே இழைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை இந்த விடயம் பறைசாற்றிக் கொள்கின்றது. ஆகவே இந்த நாட்டிலே சர்வதேச விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று பலரும் வலியுறுத்தி வருகின்றார்கள். ஆனால் அது நடப்பதாக இல்லை, சர்வதேசமும் அதை நடத்துவதாக இல்லை. இப்படியான சூழ்நிலையில் இந்த ஆட்சியிலாவது அதாவது அனுர ஆட்சியிலாவது தொடர்பாக நியாயமான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். காணாமல் ஆக்கப்பட்ட தொடர்பான விசாரணைகளையும் அதேவேளை இந்த ராஜ்ய சேனாரத்னவின் கருத்தை முன்வைத்து விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்ற போது 2 விடயங்களும் ஒரே புள்ளி இணைவதற்கான வாய்ப்புகள் பெரும்பான்மையாக இங்கு இருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொளி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் அஜயகாந்தன்.